நமக்கு இந்த விவசாயத்தில் கிழங்கு நல்ல ஒரு லாபம் தரும். எல்லா வகையான கிழங்குகளுமே இப்போ நம்ம நிற்கிறது சேனக்கிழங்கு வய. இந்த வருஷம் இப்போ விதை போட்டு ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. நம்ம அப்படியே தினமும் வேலைக்கு போயிருந்தோம், அதனால் வர முடியலை. இன்றைக்கி நம்ம வயலில் விதை, அதாவது தடியங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரியான நீர்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகளை விவசாயம் பண்ணதுக்கு அப்படியே தட்டாக பாத்தி கட்டிடுவோம். அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை, வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இதில் ஒரு 40 சென்ட் இருக்குது. இந்த 40 சென்ட் ஃபுல்லாக நம்ம கடையில் வாங்குகிற காய்கறியை மிச்சப்படுத்துறதுக்கும் நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை அப்படியே தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கிராமங்களையே கொடுத்துக்கிடுவோம். இது எப்படின்னா நமக்கு தின வருமானம், டெய்லிய வருமானம் கொடுக்கும். நம்ம தேவைக்கும் புது தினம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி அப்படின்னு சொல்கிற மாதிரியாக சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். ஏன்னா நிறைய முதலீடை போட்டு அதிகமாக உற்பத்தி பண்ணி வெளியே கொடுக்குறத விட ஆரோக்கியமானதை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்குகள் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு வருஷம் வாழை அளவுக்கு இல்லாட்டாலும் வாழை போட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியிருக்கும். சேனைக்கிழங்கு இந்த மாதிரியாக கிழங்கு வகைகள் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டி இருக்காது. மண்ணுக்கு கீழே இருக்கும். தண்ணியை மாத்திரம் வடி வச்சிட்டோம் அப்படின்னா அழுகாது. நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிடலாம். குறைஞ்சது 10 மாதம் காத்திருக்கணும். 4 மாதம் 6 மாதம் வரைக்கான கிழங்கு வகைகளும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே காட்டுவோம்.